கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே கிறிஸ்தவ கிராம சபை ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஆண்டுடைய கிருபையினாலே மற்ற உலகத்தின் ஜனங்களுக்கு காண்கிறதான சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தரிசனத்தின் காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை சேவல் என்கிறதான தலைப்பில் பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தந்தார். உங்களுக்கு சேவல்னு உங்களுக்கு சொன்னோன்னு எல்லாருக்கும் தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் உலக ஜனங்களுக்கு சேவல் கூவுகிற ஒரு பறவை என்பது தெரியும். ஆனால் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படையில் சேவல் என்றோட நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது பேதுருவோட சம்பந்தப்பட்ட காரியம் என்பது தெரியும். அதன் அடிப்படையில் தான் இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுவார், நீ இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்பே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். அதற்கு பேதுரு என்ன சொல்றார், நான் உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி சொன்னவர். ஆனா அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 72வது வசனத்துல உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிட்டு, சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறியது. அப்போ சேவல் கூவுகிறது ஒருவேளை மற்ற ஜனங்களுக்கு அது விடுகிற நேரமா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த சேவல் கூவுகிற நேரத்துல என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தோமே. ஆனால் அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல 66வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்கே என்ன 67வது வசனத்துல பார்க்கும் பொழுது குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கண்டு என்று சொல்லி அங்க வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அங்க குளிர்ந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஒரு மறுதலிக்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆண்டவர் அதைத்தான் அந்த நாளிலும் கூட ஆலோசனையாக உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில குளிர்ந்த அனுபவம் எப்பெல்லாம் நமக்கு வருதோ அப்போ மறுதளிக்கக்கூடிய ஒரு, ஏன்னா அவர் அங்க குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அங்க குளிர்ச்சியா இருந்தது. அவர் போய் என்ன பண்றாரு, விறகு நெருப்பை முட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்க. அப்பந்தான் சொல்லுகிறாங்க, நீயும் அவரோடு கூட இருந்தவர் என்று சொல்லும்போது இல்லைன்னு சொல்லி அவர் மறுதளிக்கிறார். நானும் அவனை அறியன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு சேவல் கூவும் பொழுது நாம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவல் கூவிட்டுச்சு, நான் ஆண்டவரை மறுதலிக்காதபடி ஒரு குளிர்ந்த அனுபவத்தில் இருக்கக்கூடாது என்பதை எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். ஒருவேளை உலகத்துல இருக்கிறவனுக்கெல்லாம் சேவல் கூவுகிறது பொழுது விடிதா இருக்கலாம். ஆனா எனக்கு சேவல் கூவுகிறது என் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற இந்த நேரம் ஆண்டவர் என்னை அழைக்கிறார். இந்த சேவல் கூவுகிற அனுபவத்து நேரத்துல நான் குளிர்ந்த அனுபவத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் அங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல இதே பேதுருவை பார்த்து சொல்லுவார், நீ என் மேல் அன்பா இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது, ஆம் ஆண்டவரே நான் நீர் அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவான். இதே பேதுருவை கொண்டு பின்னாட்களில் எந்த பேதுரு மறுதளித்தானோ அந்த பேதுரு அற்புதங்களை அதிசயங்கள் செய்து ஆண்டவருக்காய் அவர் ஊழியத்துல அவர் நிற்கிறதை நாம் காண்கிறோம். அப்போ குளிர்ந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் மறுதளிக்கக்கூடிய வார்த்தையை இல்ல நம்ம பின்மாற்றத்துல கொண்டு போயிடும். ஆனால் இந்த நாளிலும் கூட சேவல் கூவும் பொழுது அல்லது சேவல் கூவுகிறத கேட்கும் பொழுது அல்ல எங்கெல்லாம் நமக்கு சேவல் சத்தத்தை கேட்கிறோமோ நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரை சேவல் கூவுதுன்னா ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி மாதிரி நம்ம வைத்துக் கொள்வோம், பேதுருவே அல்ல பேதுருங்கிற இடத்துல உங்க பேரு என் பேரை போட்டு போவோமே, நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி கேட்பது போல ஒரு வார்த்தை நம்ம போட்டு பார்த்தோமே. ஆனால் நம்ம மறுதலிக்காத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட உறவுல இல்லாத ஒரு வாழ்க்கையை வெறுத்து விட்டு, ஆண்டவரை நீங்க சேவல் கூவுறதுல எனக்கு நினைவுபடுத்துறீங்க, உலகத்தில் உள்ளவனுக்கு பொழுது விடுது, ஆனா எனக்கு தேவனோடு கூட ஐக்கியத்துல ஆண்டவர் அழைக்கிறார் என்கிறதான ஒரு நிச்சயத்துக்குள்ள நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு அந்த சேவலை ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த அருமையான நாளிலும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஜனமே, இன்றைக்கு சேவல் கூவும் பொழுது நம்ம நினைக்கணும், ஆண்டவர் என்னை அழைக்கிறார், ஆண்டவர் என் மேல அன்பா இருக்கிறார் என்று சொல்லி கேட்கிறார் என்று சொல்லி நம்ம ஒரு முடிவெடுத்து அந்த நாளிலும் கூட ஆண்டவரோடு கூட உறவாடும் பொழுது ஒரு மறுதலியாத ஒரு வாழ்க்கை, ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கைக்கு செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்ப நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே
என் உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு சேவல் கூவது பொழுது, ஆனால் எனக்கு சேவல் கூவும் பொழுது தேவன் என்னை அழைக்கிறார், தேவன் தரிசனத்தின் பாதையில் என்னை அழைக்கிறார் என்று சொல்லி ஒரு தீர்மானத்திற்குள்ள கடந்து போவதற்கு எப்பெல்லாம் எங்கெல்லாம் சேவல் கூதோ அங்கெல்லாம் உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வருவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மூலமாக செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கிருபையின் தேவனே, இந்த அருமையான நாளிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரானவரே, இந்த சேவலை வைத்து எங்களோடு கூட பேசினீங்க. சேவல் கூவுவது மற்றவர்களுக்கு அது இயற்கையாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய தரிசனத்தின் பாதையில் நீர் என் மேல் அன்பாக இருக்கிறாய் என்று சொல்லி கேட்ட அந்த வசனத்தையும் தேவன் எங்களோடு கூட ஆண்டவரை இடைப்படுவதற்கு அந்த சேவல் சத்தத்தின் மூலமாக இடைப்படுகிறார் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட அந்த ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் ஆண்டவர் உம்முடைய அன்புக்குள்ளாக கடந்து வருவதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இந்த நாள் முழுவதும் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.